வணக்கம் மக்களே. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் காவேரி ஆற்றங்கரையில் தான் இருக்கோம். இது இப்போ இங்கே வந்து க்ளீன் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. 2ஆவது நாளுக்கு தான் ரெண்டாவது நாள் 5-6 பேர் வந்தோம். இது இன்னைக்கு எத்தனாவது நாள் க்ளீன் பண்ணி? இன்னைக்கு 5வது நாள். 5 நாளாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி ஆறு வந்து பார்க்கறப்ப தான் தெரியுது இங்கே அவ்வளோ குப்பை இருக்குன்னு. இது வந்து ஒருத்தர் நினைச்சா பண்ண முடியாது. மக்கள் எல்லாம் ஒண்ணா பண்ணலாம். துணிமணிகளையும் நிறைய போட்டு உங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க வந்து ஒரு அசுத்தமான காவிரி தாயை வந்து பரிசா கொடுக்குறீங்க. பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்து எங்களோட சேர்ந்து சுத்தம் பண்றோம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கு முதல்ல நான் ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா காவிரி ஆற்றை ஓரளவுக்கு சுத்தம் பண்ண முடியும்னு சொல்லல, ஓரளவுக்கு சுத்தம் பண்ண முடியும். இது வந்து நாங்க காவிரி ஆத்துல இப்ப இவ்வளவு எடுத்திருக்கோம். ஒரு சிலர் சொல்றாங்க தண்ணியில போட்டா தண்ணிக்குள்ளதானே இருக்கும், அப்படியே தண்ணி வந்தா தண்ணியோட தனியா போயிருங்கிறாங்க. தண்ணியோட தனியா எங்க போவோம்? அடுத்து நம்ம திருச்சிக்கு போவோம், அதை விட்டா தஞ்சாவூர் போவோம், அதுக்கப்புறம் கடலுக்கு தான் போவோம். கடலுக்கு போனா நம்ம சுற்றுச்சூழல் தான் பாதிப்பாகும்.